இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு கடந்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தில் என்ன நிகழ்வு ஏற்பட்டது என்று பட்டியலிட்டு சொல்றேன். செங்கல்பட்டில் திமுக கொடி கட்டிய தரிகட்ட கார் மோதி கர்ப்பிணி பெண் பலி. கோவையில் நகைக்காக மூதாட்டி கைகால் வெட்டப்பட்டு கொலை. சென்னை ராயப்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் சீரடியில் அத்துமீறிய காவலர். மதுரையில் போதை ஆசாமியில் கல்லூரி பேருந்தை தாக்கி அட்டுழியம், மாணவிகள் அலறல். கொடுங்கையூர் எழில் நகரில் 3 வீடுகளில் உள்ள புகுந்து பாலியல் சீண்டல் ஈடுபட்ட மர்ம நபர்கள். மானாமதுரையில் ஆகேஷ் என்னும் இளைஞர்கள் காவல் மரணம். குமராபாளையத்தில் பக்கத்தில் தெருவில் விளையாடிட்டு இருந்த 7 வயது சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு உயிருக்கு போராடி வராங்க. சிவகங்கை வீடு மொட்டை மாடியில் கழுத்தறுக்கப்பட்டு ஆட்டோ ஓட்டுநர் படுகொலை. இப்படி கொடுமையெல்லாம் இவர் ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் கொடுமையான ஆட்சி தேவையா? 5 நாளுக்கு முந்தி நாங்குநேரியில இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் ரோட்டில் இருந்தவெல்லாம் 2 பேரை வெட்டி பல பேரை அடிச்சு காயப்படுத்தி இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. காயப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க 2 பேர். பிறகு 2 நாளைக்கு முந்தி சிவகங்கையில ரோட்ல போறவங்க எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள் 2 சக்கரத்தில் வாகனத்தில் வந்து அடித்து நொறுக்கி மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவைங்களா? நம்முடைய நடந்தாய் வாழி காவிரி, நம்முடைய மேட்டூர் அணையில் இருந்து வெளியேறுகின்ற நீர் போய் கடல்ல கலக்கிற வரை பல நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்த நீர், மேட்டூரிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் பவானி, குமராபாளையம், ஈரோடு, பள்ளிபாளையம், அப்படி திருச்சி, இப்படி போன்ற நகரத்தில் வெளியேறிய நீரெல்லாம் அதையெல்லாம் பேபி கனால் போட்டு அதை சுத்தப்படுத்தி ஆத்துல விடுறோம். அற்புதமான திட்டம். அதே போல பவானி ஆற்றிலிருந்து வெளியேறுகின்ற நீர், நொய்யில் இருந்து வெளியேறுகின்ற நீர், அதே போல அமராவதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர், இதையெல்லாம் அந்த கரையோரம் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை ஒரே இடத்தில் சேர்த்து சுத்தகரித்து ஆற்றில் விடுறோம். அப்படி அருமையான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இங்க தண்ணி குறைந்த போது குடிப்பதற்கு எவ்வளவு சிரமமா இருக்குது. 11,400 கோடி மத்திய அரசிலிருந்து நாங்கள் வாதாடி வாங்கி தந்திருக்கிறோம். 11,400 கோடி மத்திய அரசு, மாநில அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்ற இருக்குது. இந்த திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் நான் முதலமைச்சராக இருக்கும் போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இடத்திலே கொடுத்து அதை 2 அவையில் கூட்டுக்குழுவில் மேதகு நம்முடைய குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற்று இந்த திட்டம் அனுமதி கொடுத்தாங்க. 2 வருஷத்துக்கு முந்தி மத்திய அரசு நிதி கொடுத்துட்டு அதை கூட செயல்படுத்த முடியல. இந்த அரசு தேவையா? 11,400 கோடிங்க. ஒரு சொட்டு நீர் கூட மாசு இல்லாம குடிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். ஏன்னா காவிரி தண்ணீரை நானும் குடிச்சிட்டு இருக்கிறேன். ஆக இந்த தண்ணி மாசுபடுகின்ற ஒரு நீர் இருக்கின்ற காரணத்தால இந்த குடிநீரில் பருகியதுல பல நோய்கள் வருகிறது. இந்த தண்ணீர் விவசாயத்துக்கு பாய்ச்சுகின்ற பொழுது அந்த பயிரில் பல நோய்கள் தாக்கப்படுகின்றது. இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் நீர் மாசுபடக்கூடாது, சுத்தமான நீர் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று காவிரி நடந்தாய் வாழி காவிரி அந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். அந்த திட்டத்தை இந்த அரசு முடக்கி இருக்குது. பணம் மத்திய அரசு கொடுத்து விட்டது. ஆனால் திமுக அரசு மத்தியிலிருந்து எந்த திட்டத்தையும் கொடுக்கவில்லை என்று ஒரு பொய்யான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் மூலமாக மலரும். இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும்.